கோவையில் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரே மேடைக்கு வரவழைத்து அவர்களை தொழிலதிபர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி இந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் நடக்கிறது. லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சற்று தாமதமாக வந்த திமுக வேட்பாளர் கணேஷ்குமார் அதிமுக வேட்பாளர் நாகராஜன் அருகே இடம் இருந்ததால் அங்கே உட்கார்ந்தார். உடனடியாக வேறு இடத்துக்கு மாறினார் நாகராஜன். கணேஷ்குமார் அழைத்தும் நாகராஜன் கிளம்பிவிட்டார். தனது பேச்சின் போது அதற்கு காரணமும் சொன்னார் நாகராஜன். நீங்க பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் என்பதற்கு உதாரணத்தை சொல்கிறேன். எங்களுக்கு கொடுத்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருமை சகோதரர் பொன் சந்திரன் இருக்கு, ரெண்டாவது எம்பேரு. அதனாலதான் நான் அங்கிருந்து இங்க இடம் மாற்றி வந்தேன். நீங்க வேற காரணத்துக்கு நீங்க அந்த இன்விடேஷன் எடுத்து பாருங்க. இல்ல, அட்ரஸ் பை தி கேண்டிடேட்ஸ் திரு பொன் சந்திரன் ஏஏபி, திரு ஏபி நாகராஜன் ஏடிஎம்கே, திரு சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி. நான் நடராஜன் இடத்துல இங்க வர சொன்னேன், அவர் ராதாகிருஷ்ணன் எனக்கு கொடுத்துட்டாரு அந்த இடத்த. அவர்கள் என்னை பொறுத்தவரை அவர்கள் 3 பேரும் எம்பியாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிமுறையிலே குறிப்பிட்டீர்கள். அந்த 3 பேருக்கும் நான் எங்களது கூட்டணியிலே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எங்களது கூட்டணியிலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்த போது அந்த 3 பேரும் எம்பி ஆவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறேன் என்று அந்த அருமையண்ணன் ராதாகிருஷ்ணன், அருமை பிரபுவண்ணன், அருமையண்ணன் நடராஜன் அவர்களுக்கு தெரியும். அந்த வகையிலே மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோவை மாநகரிலே சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பின்னர் போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளார்கள். நிச்சயமாக இந்தியாவிலேயே ஒரு தொழில் அமைதி பூங்கா, அமைதி மாநிலமாக விளங்குகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது தமிழகம்தான். நீங்கள் ஒவ்வொரு வாக்கியத்திலும் அம்மா என்ற வார்த்தை இடம்பெறும் வகையில் 15 நிமிடம் சளைக்காமல் நாகராஜன் உரையாற்ற பார்வையாளர்கள் சலித்து போயினர். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் தாரக மந்திரமே அமைதி, வளம், வளர்ச்சி. ஆகவே உங்களுடைய கோரிக்கையை உள்ளடக்கித்தான் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அவர்கள் சற்றேறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்னரே இந்த உங்கள் வரைவு அறிக்கையை அவர்கள் மனதளவில் இல்ல, உள்ள தலைவில் இல்ல, இந்தியா முழுவதும் அந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை அறிமுகப்படுத்தி இந்தியா முழுவதும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சூறாவளி பயணம் சுற்று மேற்கொண்டு நமது அண்மையிலே கோவைக்கு வருகின்ற போது கூட கோவை மாநகரத்திலே தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் சீரிய முயற்சிகள் தான் கோவை மாநகரம் எந்த முதல் நிலையை எய்தி தமிழகம் முழுவதும் மக்களுக்காக அது இலவச மிக்சியாக இருந்தாலும் சரி, இலவச கிரைண்டராக இருந்தாலும் சரி, எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மூலமாகத்தான் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு அந்த பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன என்பதை சொல்வதில் இந்த நேரத்திலே பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால் மிக்சியாகட்டும் கிரைண்டராகட்டும் அந்த பொருட்கள் எல்லாமே கோவை மாநகரிலிருந்து தயாரிக்கப்பட்டுத்தான் தமிழகம் முழுவதும் அது விநியோகிக்கப்படுகின்றது. எதிர்காலத்திலே நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராக மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க என்னை தேர்ந்தெடுப்பீர்களானால் நிச்சயமாக இந்த திட்டம் இந்திய அளவிலே மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்திய பிரதமராகும் போது இந்திய அளவிலே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு கோவை மாநகரம் தொழில் வளர்ச்சியிலே இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் கோவை மாநகர் பொறுத்தவரை அது உழைப்பாளியாக இருந்தாலும் சரி அல்லது முதலாளியாக இருந்தாலும் சரி, உழைப்பதிலே முன்னுரிமை எடுத்து உழைப்புக்கு முதலிடம் கொடுப்பவர்கள். அந்த வகையிலே உங்கள் இந்த தொழில் நகரம் உண்மையிலேயே முதலிடத்தை பெற வேண்டுமானால் இந்த திட்டம் இந்தியா முழுவதும் பரவுவதற்கு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்திய பிரதமராவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு